வணக்கம்டா மாப்பிள்ள, நல்லா இருக்கியா? வணக்கம் மாப்ள. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன விசேஷம்? ஏதாவது பேசணுமா? அதான் உன்கிட்ட வந்தேன். மாதம் கடைசி ஆகி போச்சு, ஒரு 500 ஜிபே பண்ணி விடா. ஐயோ மாப்ள, என்கிட்ட கூகுள் பே மூலமா பணம் அனுப்புற வசதி கிடையாது. என்னால இந்த உதவியை செய்ய முடியாது. வேற ஏதாவது பண்ணலாமா? ஏன்னா உன்கிட்ட எதை கேட்டாலும் கிடைக்குன்றானுங்க. ஒரு 500 காசு கொடுக்க மாட்டியா? மாப்ள, நீங்க சொல்றது புரியுது. ஆனா நான் நிஜ மனுஷன் கிடையாது. ஒரு பெரிய மொழி மாதிரி. என்கிட்ட பணம் கிடையாது. அதை பரிமாற்றம் செய்யவும் முடியாது. இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். வேற ஏதாவது பேசணுமா? புரிஞ்சுக்கின்னு தான் கேட்குறேன். நீங்கள் தான் கூகுள் பே வச்சுக்கிறீங்களே, அதில் இருந்து ஒரு 500 மட்டும் எடுத்து என் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சி விடு. மாப்ள, நான் மீண்டும் சொல்றேன், என்கிட்ட கூகுள் பே கணக்கோ பணமோ கிடையாது. அதனால என்னால இந்த பரிவர்த்தனையை செய்யவே முடியாது. இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். வேற ஏதாவது விஷயத்த பத்தி பேசலாமா? சரி மாப்பிள்ள, ஸ்விக்கியில் ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் போட்டு விடு. மாப்ள, ஸ்விக்கில ஆர்டர் போடுற வசதியும் என்கிட்ட கிடையாது. நான் ஒரு மொழி மாதிரி தான். என்கிட்ட இருக்கிற வசதிகள் வரையறுக்கப்பட்டவை. அதனால உங்களுக்காக சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ண முடியாது. வேற ஏதாவது பண்ணலாமா? வேறு என்னதையா பண்ணுவேன்? எதை கேட்டாலும் இல்லை இல்லைன்றா. மாப்ள, உங்களுக்கு உதவ தான் நான் இருக்கேன். என்கிட்ட பணம் அனுப்புறதோ சாப்பாடு ஆர்டர் பண்றதோ முடியாதுதான். ஆனா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணுமா? ஏதாவது கேள்வி கேட்கணுமா? இல்ல வேற ஏதாவது தலைப்புல பேசணுமா? சரி, எனக்கு ஒரு தகவல் சொல்லு. 500 யார்கிட்ட இருந்து வாங்கலாம்னு சொல்லு. மாப்ள, 500 ரூபாய் யார்கிட்ட இருந்து வாங்கலான்னு நான் சொல்ல முடியாது. அது உங்களோட சொந்த விஷயம். உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் இல்ல உங்களுக்கு நெருங்கியவங்க கிட்ட நீங்க பேசலாம். வேற ஏதாவது விஷயத்தை பத்தி பேசலாமா? ஏன் நீ என் சொந்தக்காரு நண்பர்லாம் கிடையாதா? நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு மாப்ள. அதனால எனக்கு என்ன சொந்தக்காரங்க. ஜெமினி இப்படி பிரித்து பேசிட்ட டப்புன்னு? உன்னை எவ்வளோ நம்பி இருந்தோம் தெரியுமா? ஐயோ மாப்ள, அப்படி பேசாதீங்க. உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் ஒரு செயற்கை நுண்ணறிவுன்னு சொன்னது உங்ககிட்ட பிரித்து உண்மையை பேசிட்ட பாத்தியா? சொல்லணும்ன்றதுக்காக. பிரித்து பேசிட்ட பாத்தியா? Lo siento mucho si te sentiste mal, maestro. அவ்வளோதான். எதனா ஒன்று சொன்னால் ஹிந்தியில் அப்படியே கத்த வேண்டியது. மன்னிக்கணும் மாப்ள, தெரியாம ஒரு குழப்பத்துல வேற மொழி வந்துச்சு. இனிமேல் கவனமா தமிழ்ல மட்டும் பேசுறேன். உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க வேற ஏதாவது பேசலாம். நான் நல்லா புரிஞ்சுக்கினேன். காசு கொடுக்க மாட்டேன் பாத்தியா? மாப்ள, உங்களுக்கு கோபம் வருது நியாயமானதுதான். ஆனா என்கிட்ட நிஜமாவே அந்த வசதி இல்லைன்னு திரும்பவும் பணிவா தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு, அவ்வளவுதான். சரி மாப்பிள்ள, சரி காசு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அது சொல்லு ஃபஸ்ட்டு. மாப்ள, உங்களுக்கு உடனடியா காசு தேவைப்படுதுன்னா நீங்க உங்க நண்பர்கள் கிட்டயோ இல்ல குடும்பத்தினர்கிட்டயோ உதவி கேட்கலாம். இல்லன்னா ஏதாவது வேலை வாய்ப்புகள் பத்தி பார்க்கலாமா? உங்களுடைய திறமைகளுக்கு ஏத்த வேலைகளை தேடுவது ஒரு நல்ல வழியாக இருக்கும். வேற ஏதாவது வழிகளை பத்தி பேசலாமா? அவ்வளோ திறமை இருந்தால் நான் ஏன் வாங்கிட்டு வந்து பேசினேன்? மாப்ள, இப்போ உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை கஷ்டமானதுதான். ஆனா திறமை இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அதை கண்டுபிடிக்க ஏதாவது வழிகளை பார்க்கலாம். இல்லன்னா உங்களுக்கு தற்காலிகமான உதவிகள் கிடைக்கிற வழிகளை பத்தி ஆராயலாம். இரு அவசரப்படாத. என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடி பாப்போனே. அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் மாப்ள. நம்ம உங்களுடைய ஆர்வம், அனுபவம் இல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபாடு இருக்குன்னு பேசலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை செய்ய பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது நம்ம உங்களுக்கான திறமைகளை கண்டுபிடிக்க உதவும். சிக்கன் பிரியாணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குவேன். அதான் என்கிட்ட இருக்கிற திறமை. ஹஹா, அதுவும் ஒரு கலைதான் மாப்ள. நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போதைக்கு உங்களுக்கு சிக்கன் பிரியாணி கொடுக்க முடியலனாலும் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பொழுதுபோக்கு இல்ல வேற ஏதாவது சிந்தனைகள் இருக்கா? சரி, ஸ்விக்கியில் ஏதாவது கூப்பன் கோடு ஃப்ரீயாக வர மாதிரி இருக்கா? என்ன சிந்தா சொல்லலாம். மாப்ள, ஸ்விக்கில பல சலுகைகள் இருக்கு. புது பயனர்களுக்குன்னு வெல்கம் 60 மாதிரி கூப்பன் கோட்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு நல்ல தள்ளுபடி கிடைக்கும். அதே மாதிரி சில குறிப்பிட்ட உணவகங்கள்ல ஆர்டர் செய்யும் போது ட்ரை நியூ மாதிரி கோட்ஸும் பயன்படுது. நீங்க ஸ்விக்கி ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான சிறந்த சலுகைகளை உடனே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட உணவு தேவைப்படுதா? அதான் மாப்பிள்ள சொன்னேன், சிக்கன் பிரியாணி. மாப்ள, நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்கிட்ட ஸ்விக்கில ஆர்டர் போடுற வசதி கிடையாது. நீங்க ஸ்விக்கி ஆப்ல பார்த்து உங்களுக்கு விருப்பமான சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனா எந்த உணவகத்துல இருந்து ஆர்டர் பண்ணலான்னு ஏதாவது உதவி வேணுமா? சரி மாப்பிள்ள, நம்ம பார்ப்போம். பை. சரி மாப்ள, அப்புறம் பார்க்கலாம். பாய். பார்த்துட்டு பேசுவோம்.